வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட இம்பார்ட்டண்ட் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான். யூஜிடிஆர்பியோட கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் நம்மளோட நியூஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலுக்குள்ளே அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த டிஆர்பி பற்றின நியூஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், டிஆர்பி பிஜிடிஆர்பி பற்றின சைக்காலஜி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அண்ட் ஜிகே இதை பற்றின அப்டேட்ஸ் கொடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். யூஜிடிஆர்பி 2024 கேஸ் டீட்டெயில்ஸ் 23/6, அதாவது நேற்று பேப்பரில் வந்தது, 22ஆம் தேதி பேப்பரில் வந்த நியூஸ் பேப்பர் கட்டிங். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நியூ டீச்சர்ஸ், அதை பற்றி ஆசிரியர்கள் நியமன தேர்வு தடைக்கு எதிராக முறையீடு அப்படின்ற நியூஸ் பேப்பரில் வந்த தலைப்பை பற்றினா ஒரு டிஸ்கஷன் தான் இது. ஸோ வென் இஸ் த நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படின்றதுமே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் எவ்வளோ தூரம் டிலே ஆகும், ஸோ வாட் நெக்ஸ்ட், அப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கை நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஸோ ஆசிரியர்கள் நியமன தேர்வு தடைக்கு எதிராக முறையீடு. ஸோ டிஆர்பி பண்ண அப்பீல். ஸோ பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை எடுக்க தனி நீதிபதி இடைக்கால தடை விதித்ததை எதிர்த்து டிஆர்பி மேல்முறையீடு செய்ததில் அதே தனி நீதிபதியிடம் மனு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. ஸோ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டபுள் பெஞ்சில் போனதை நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் அந்த கேஸ் பற்றி. அவங்க வந்து திரும்ப சிங்கிள் பெஞ்சுக்கு ரிட் பெட்டிஷனாக கிளியர் பண்ணுங்கள், முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுங்க. ஸோ ஆசிரியர் மதுரை மாவட்டம் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு எழுதப்பட்டது, டேட்டு கொடுத்துருக்கு, நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு, அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்டு கொடுத்துருக்காங்க. விடைகளை டிஆர்பி வெளியிட்டதில் அதில் சில தவறான பதில்கள் இடம்பெற்றன, ஆட்சேபனை தெரிவித்தோம், பரிசீலிக்கவில்லை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில அப்ஜெக்ட் பண்ண ஆன்சர்ஸ், அப்ஜெக்ட் பண்ண நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் அப்ஜெக்ட் பண்ண ஆன்சர்ஸ்க்கு அவங்க அதை வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல, அதை கன்சிடர் பண்ணலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இறுதி விடைகள் வெளியிடப்பட்டது. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குழு அமைத்து எக்ஸ்பர்ட் கமிட்டி அமைத்து இறுதி விடைகளை ஆய்வு செய்ய வேண்டும். ஸோ வந்த ஆன்சர் கீயை வந்து எக்ஸ்பர்ட் இதை வந்து திரும்ப இதெல்லாம் ஆன்சர் கரெக்டு தான் நான் திரும்ப ரீகன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது விடைகளை அமைத்து இறுதி விடைகளை ஆய்வு செய்ய வேண்டும். தேர்வானோரின் இறுதி பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும், இப்படி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரீகன்சிடர், அப்போ ரீவேல்யூவேஷன், புதுசாக ஒரு ஃபைனல் கீ ரெடி பண்ணி ரீவேல்யூவேஷன் கேட்குறாங்க. ஸோ ஜூன் 5 வந்து ஆர் மஞ்சுளா இறுதி விடைகள் அடிப்படையில் மேல் நடவடிக்கை. ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் கீயை வச்சு நீங்கள் கொடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்டாப், அதாவது ஸ்டே கொடுக்குறோம், 2 வீக்ஸ் வந்து ஸ்டே கொடுக்குறோம், பதில் மனு கொடுங்கன்னு தான் கொடுத்துருந்தாங்க. இதை எடுத்து டிஆர்பி என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் பெஞ்ச் ஆர் சுரேஷ்குமார், ஜி அருள்முருகன் அவங்க கிட்ட வந்து கொடுக்கும்போது எவ்வித உத்தரவும் பிறப்பிக்க இயலாது. ஸோ நீங்கள் ஸ்டே வெக்கேட் பண்ணி நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் இடைக்கால தடையை நீக்க கோரி அதே தனி நீதிபதியிடம் 1 வாரத்தில் மனு செய்ய வேண்டும். இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இதுக்கான பதிலை வந்து நீங்கள் தாக்கல் செஞ்சு அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட வந்து உங்களோட பதிலை வந்து தாக்கல் செய்யுங்க 1 வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நடந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 22/6/2024. ஸோ அப்போ வந்து 1 வீக்குக்குள்ளே அவங்க கண்டிப்பாக டிஆர்பி தரப்பில் அவங்க ஆர்என் மஞ்சுளா மேடம் அவங்களுக்கு கீழே வந்து ஹான்பல் மேடம்க்கு கீழே அவங்க வந்து அந்த முறையீடை சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு அதிலேயே நமக்கு அவங்களோட பதிலில் வந்து என்ன முடிவு எட்டப்படுது அப்படிங்கிற பதில் டிஆர்பியோட பதிலில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நமக்கு முக்கியமான 3 விஷயம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அவங்க வந்து கொடுத்துருக்க ஃபைனல் கீ ஆன்சரை ரீகன்சிடர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் அடிப்படையில் வெளியிட்ட தடை, இதுக்கு வந்து தடை கேட்டிருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க தடை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இதுக்கு டிஆர்பி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பொறுத்து அப்படிங்கிறது தான் இதோட அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம சேனலில் எப்போவுமே சொல்கிற மாதிரி பிஜிடிஆர்பிக்கான 2024 அடுத்த யூஜிடிஆர்பியில் பாஸ் பண்ண முடியாதவங்க, ரொம்ப நெருக்கமான மார்க் எடுத்து வெயிட்டிங்கில் இருக்கவங்க எல்லாருக்குமே, ஸோ நான் யூஜிடிஆர்பிக்கு நான் போக போகிறேன் மேடம், எப்படியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ பிஜிடிஆர்பிக்கு படிக்கணும்னு விரும்புகிறவங்க நமக்கு வந்து 17/6 ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ்க்கும் சைக்காலஜிக்கும் தனித்தனியாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி 10 questions, வீக் டெஸ்ட்டு, மந்த் டெஸ்ட்டு, இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்க விருப்பப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் நமக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து ஜாயின் பண்ணி
நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து உங்களுக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.